ஹெல்த்து பற்றி 100 வீடியோ போட்டிருக்கேன். அதில் கண், சுகருக்கு, ஹார்ட் பற்றி, மசில்ஸு, உடல் உள்ளுறுப்புகளை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். பிபி பற்றி போட்டதில்லை. இந்த வீடியோ அதை பற்றி தான். அதுவும் எனக்கு டெஸ்ட் பண்ணேன். டெஸ்ட் பண்ணதுனால 96, 146, மேலே 146, கீழே 96 இருந்துச்சு. ரெண்டுமே அதிகம் அப்படின்னா இதில் 80, 120 தான் இருக்கணுமா நார்மலாக. டெஸ்ட் பண்ண டாக்டர் சொன்னார், உப்பு குறைத்து கொள்ள வேண்டும் என்றார். ஆயில் ஐட்டம், மருத்துவ உணவு சேர்த்தக்கூடாது, ரைட். மாத்திரை கட்டாயம் சாப்பிடணுமா என்றார். மாத்திரை தவிர உணவு முறையில் குறை சொல்லுங்கள், மாத்திரை இல்லாமல் உணவுலே ஏதாவது குறைக்கிற மாதிரி ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு, உங்களை ஆண்டவன் தான் காப்பாற்றணுன்ற. ஏன்னா டாக்டருங்களாம் இங்கிலீஷ் டாக்டருங்க அப்படி தான் சொல்லுவாங்க. மாத்திரை இதெல்லாம் தயார் பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு உணவு முறையில் உணவுப் பொருள்னு தானே, அதையே நிறையா சாப்பிட்டா. ஆனால் அதை அவங்க ஏற்றுக்கல. ஹார்ட் ப்ராப்ளம் வரும், நரம்பு ப்ராப்ளம் வரும் என்றார். ஸ்ட்ரோக் என்பதை மறைமுகமாக சொன்னார். என் மகள் டாக்டர் தான், என் மகளிடம் கேட்டேன், இதையத்தான் சொன்னார். கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும், பகலில் தூங்கக்கூடாது, தூங்கினால் இரவு தூக்கம் வராது, அப்பொழுது ஓய்வெடுக்கும் பார்ட்ஸுகள் எல்லாம் இயங்க ஆரம்பித்துவிடும். நீ ரெஸ்ட் எடுக்கும்போது நீ சாப்பிட ஆரம்பிச்சுன்னா அப்போ இயங்க ஆரம்பிச்சிடலாம். அப்போ உடலில் மாற்றம் ஏற்படும் இல்லை. அதிக கோபப்படும் போது மூளையில் உள்ள இரத்த நாளம் வெடித்து ஸ்ட்ரோக் வந்துவிடும். அவங்க என்ன சொன்ன பொண்ணு சொன்னிச்சுன்னா, நீங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிற மாதிரி ஒன்று, உங்களுக்கு வேறு மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னிச்சு. அதாவது என் நண்பருக்கு ஸ்ட்ரோக் வந்துடுச்சு, அதனால தான் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும்னு தான். இன்றைக்கி நைட்டு பார்க்குறாரு, மறுநாள் அவருக்கு வந்துடுச்சு. இன்னொரு நண்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், அவருக்கு 37 வயசுலேயே ஸ்ட்ரோக் வந்து விட்டு தான் ரயில் ஆகிட்டாராம். கார் ஓட்டுறாரு. அவர் என்ன பண்ணிக்கிறாரு, இரவு உறக்கம் இருக்காது, உணவு ஓட்டலில் தான். அவருக்கு வந்ததுக்கு காரணம் இருக்குது. விடிய ஓட்டுறாங்க இல்லையா, இரவு உறக்கம் இருக்காது, உணவு ஓட்டலில் தான். உப்பு, காரம், எண்ணெய் அதிகம் இருக்கும். அவர் சொன்ன வைத்தியம் தயிர் காலையில் வெறும் வயிற்றில் தண்ணி கலக்காமல் கலந்து குடித்தால் பிபி குறையுமா. கொஞ்சம் ஒருத்தர் கற்றுக்கலாம். பரண்ட பொடி, இதை உட்கொண்டால் இரத்தத்தை கெட்டியாக உள்ளதை தண்ணி போல் சலசலன்னு ஓட விடுமாம். அவங்கவுங்களுக்கு டாக்டர் இல்லை, அனுபவ ரீதியாக தான். டாக்டரில் அனுபவ ரீதியாக தான் வச்சுங்களேன். கோவை சித்த வைத்தியர் சொன்ன ஒரு குறிப்பை படித்து பார்த்தேன். அதில் காட்டு ஏல அரிசி, சீரகம், நெருஞ்சி, முள் பொடி இதை உட்கொள்ள சொன்னார் பிபி குறையத்துக்கு. மற்றொருவரிடம் கேட்டதற்கு நொறுக்கு தீனி தவிர்க்க வேண்டும். முடிந்த வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா பிபி குறைச்சிக்கலாம். நன்றி.